நார்த் டக்கோடால இருந்த கிறிஸ் அவரோட 4 வயசு பையன் ரொம்பவே விசித்திரமா நடக்கிறத கவனிக்கிறாரு. கடந்த 3-4 நாட்களா அந்த பையன் அவனோட பெட்ரூம்க்கு போக விரும்பலன்றத அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கான். கிறிஸ் அதை பத்தி என்னன்னு கேட்கறப்பதான் அந்த ரூம்ல ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கான். சின்ன பசங்க இந்த மாதிரி சொல்றது ரொம்பவே காமனான ஒரு விஷயம்ன்றதுனால அதை பொருட்படுத்தாம போயிருக்காரு. ஒரு நாள் விடிகால 2 மணிக்கு அந்த பையன் அவரோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறப்ப கிறிஸும் அவரோட வைஃபும் அந்த பையனோட ரூம்ல பொருத்தப்பட்டிருக்கிற சிசிடிவி வீடியோவை பார்க்கறப்பதான் ரொம்பவே மிரண்டு போறாங்க. அந்த பையனை யாரோ இல்லை ஏதோ ஒன்று வேகமாக கீழே எடுத்து தள்ளி விடுற மாதிரி இருக்க அந்த பையன் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறான். அந்த பையனுக்கு எந்த ஒரு பலத்த காயங்களும் படலை, ஆனால் கீழே விழுந்த அதிர்ச்சியில தான் அந்த பையன் அழ ஆரம்பிச்சிருக்கான்னு கிறிஸ் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு அவங்க வரத்துக்கு முன்னாடி இருந்த குடும்பத்துல ஒருத்தர் அவங்களோட லிவிங் ரூம்லயே இறந்து போனதா சொல்றாரு. ஆனா ஒரு குழப்பத்தோடையே இந்த சம்பவத்துக்கும் அந்த லிவிங் ரூம்லயே இறந்து போனவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு யோசிச்சு ரொம்பவே மிரண்டு போயிருக்காரு. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆர்கான்ற ஒரு இடத்துல ஒரு பொண்ணும் அவங்க அம்மாவும் மட்டும் இருந்துட்டு வராங்க. அந்த பொண்ணு அவங்களோட பேஸ்மெண்ட்ல ஏதோ ஒன்று இல்லை யாரோ இருக்காங்கன்னு சொன்னதும் அவங்க அம்மா இதை அந்த பொண்ணோட கற்பனையா இருக்குன்னு கண்டுக்காம விட்டுடுறாங்க. ஆனா அதே நாள் இரவு நேரத்துல சில வினோதமான சத்தங்கள் அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து வர ஆரம்பிச்சதும் அவங்களோட செக்யூரிட்டி கேமராவை செக் பண்றாங்க. ஆனா அவங்க பார்த்தது விளக்க முடியாத ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. சின்ன கைவிரல்களோட ஏதோ ஒன்று அவங்களோட பேஸ்மெண்ட்லேருந்து கையை நீட்டுற மாதிரி இருக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே மர்மமான முறையில் மறைஞ்சு போகுது. இதில் இன்னுமே வினோதமான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு நமக்கு அந்த இடத்துல ஏதோ தெரியாத ஒன்று கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. இது என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரெடிட் யூசரான ஒருத்தர் ட்ரெயில் கேமரால பதிவான ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வை பத்தி சொல்றாரு. ஒரு நாள் இரவு நேரத்துல யாருமே போக முடியாத இந்த இடாஹோ ஓட்ஸ்னு சொல்லப்படுற ஒரு அடர்ந்த காட்டுல இந்த வினோதமான சம்பவத்தை பார்த்திருக்காரு. யாரோ இல்லை ஏதோ ஒன்று அந்த காட்டில் இருக்கிற ஒரு ட்ரையல் கேமராவை கரெக்டாக விடிகால 4:37 மணிக்கு கடந்து போன மாதிரி தெரியுது. பல பேர் இந்த வீடியோவை பார்த்ததும் இந்த மாதிரியான ஒரு வினோதமான தோற்றத்தோட ஒரு ஆளா கண்டிப்பாக இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நீண்ட கழுத்தோடையும் ரொம்பவே மெலிசா இருக்கிற கைகளோட இந்த உருவத்தை பார்க்கவே ஒரு வித பயத்தை தருது. இது நிஜமாவே ஒரு ஆளா இல்லை வேற என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? டஸ்டின்ற ஒருத்தர் டென்னிஸ்ல இருக்கிற ஒரு ஹாண்டட் ஹோட்டல்னு சொல்லப்படுற இடத்துல நைட் ஷிஃப்ட் பார்த்துருக்காரு. ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கிறப்ப அவரோட மொபைல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீடியோல பதிவான சில விஷயங்கள் ரொம்பவே பதற வைக்குது. I feel like all day today I felt bad. Honestly, it's less like a little bit. I felt bad and I don't know. I feel like I need to go to a doctor, but like I'm constantly just like nauseous and I don't really know why. Like I have tried to like take medicine for it and stuff, but I don't know. It doesn't seem like it really does anything. But if you wanted to swing by and say hey like you could. இவர் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்பவே நிறைய வினோதமான சத்தங்களை கேட்க முடியுது. ஆனா இது எல்லாத்தையும் விட பயங்கரமானதா ஏதோ செதஞ்சு போன ஒரு முகத்தோட டஸ்டின் பின்னாடி நிக்கிறத தெளிவா பார்க்க முடியுது. ஒரு தடவை இல்ல 2 தடவை தெளிவா பார்க்க முடியுது. இன்டர்நெட்லயே ரொம்பவே வைரலா போன இந்த வீடியோ நிஜமா இல்ல கட்டுக்கதையான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஜஸ்டின் அவரோட ஃபேமிலியோட 1800களில் கட்டப்பட்ட ஒரு பழமையான ஒரு வீடை வாங்கி புதுப்பிக்கிறப்ப அவங்க வீட்டுக்கு முன்னாடி பொருத்தப்பட்டிருக்கிற செக்யூரிட்டி கேமரா பயங்கரமான ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்கு.
சுமார் ஒரு 10 மணிக்கு இரவு நேரத்துல யாரோ இல்ல ஏதோ ஒண்ணு ஜஸ்டினோட முன்கதவை எட்டி பார்க்குற மாதிரி தெரியுது. அதே உருவம் அவங்களோட கார் பக்கமா போகிற மாதிரியும் கவனிக்க முடியுது. இந்த வீடை புதுப்பிச்சது அங்க இருந்த 200 வருடங்களான பழமையான ஏதோ ஒரு ஆன்மாவை கிளப்பிருப்பாங்களோன்ற ஒரு சிந்தனை தருது. ஆனா அவரோட வீடியோஸை ஃபாலோ பண்றவங்க அவர் நினைச்சதை விட இன்னுமே பயப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நிஜமாவே ஒரு ஆன்மாவா இல்ல அங்க பதுங்கி இருந்த ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு ஆளா இருக்குமான்னு நீங்களே சொல்லுங்க. இந்த வீடியோல ஒரு நாய் என்னதான் கூப்பிட்டாலும் வீட்டுக்குள்ள வர மறுத்தது மட்டும் இல்லாம என்ன சொல்லியும் ஒரு துளி கூட நகராம இருக்க அந்த நாயோட ஓனர் ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. Nigel, what are you doing? Nigel. அந்த நாய் அவங்களோட வீட்டோட பின்புறத்துல இருந்த ஒரு ஷெட்ல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து முறைச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு மெதுவா அந்த நாய் பார்த்துட்டு இருக்கிற இடத்த பார்த்ததும் ஏதோ 2 பயங்கரமான கண்கள் இவங்களை பார்த்த மாதிரி இருந்ததை கவனிச்சதும் பதறிடுறாங்க. இந்த வீடியோல என்ன நடந்திருக்குன்னு தெளிவா சொல்ல முடியலனாலும் அந்த நாயோட ரியாக்ஷனை பார்க்குறப்ப ரொம்பவே விசித்திரமா இருக்கு. ஸோ இந்த இருட்டுல அந்த நாய் நிஜமாவே ஒரு விசித்திரமான ஒரு உருவத்தை பார்த்து தான் பயந்து போயிருக்குமா? நீங்களே டிசைட் பண்ணுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ் நம்ம சேனல் தொடர்ந்து வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு மிரட்டலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் சைனிங் ஆஃப்.